இங்கே வந்து கோயிலில் வந்து இது வந்து என்ன நினச்சிச்சுன்னா பொங்கினவர்கள். அப்போ அந்த பொங்கின இதை பார்த்தீங்களா எப்படி படைத்திருக்கிறார்கள் என்று. நான் அதே கணக்கு இந்த வெள்ளிக்கிழமை பொங்குறேன். ஏனென்று சொன்னால் எங்களோட மகனுக்கு நல்ல பொங்கல்ன்றா நல்ல விருப்பம். அந்த பொங்கலோட வந்து என்னென்னா பொங்கலுக்குள்ளே நான் கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு பொங்குறேன். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம். பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுவார்கள், பொங்கல் சாப்பிடுவார்கள். ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் சைட்டில் நிற்கிறேன். இந்த பெட்ரோல் சைட்டுக்கு ஏன் வந்தேனாண்டா காஃபிக்கு வந்தேனா. நான் இப்போ இந்த டிங்கோட்டனில் காஃபி வாங்கி குடிக்கிறேன்டா ஒரு ஆசை. அதன் காரணத்தா காஃபி வாங்கி குடிச்சிட்டு காஃபியும் கொண்டு வீட்டுக்கு போகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா பொங்கல் செய்ய போகிறேன். அப்போ பொங்கல் செய்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து காஃபி வாங்கி வந்துட்டு பேருந்து பொங்கல் செய்ய போகிறேன். அதான் நம்மளுடைய பாருங்கள் பின்னுக்கு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த கேஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு பெரிய கேஸ் ஸ்டேஷன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஓகே, பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் என்னென்னு சொன்னால் ஒரு பானை ஒன்று வச்சுட்டு ஒரு பொங்கல் பானை ஒன்று வச்சுட்டு அதில் வந்து நான் இப்போ அரிசி எல்லாம் எடுக்க போகிறேன். அரிசி பச்சை அரிசி ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு பச்சை அரிசியாகத்தான் இருக்கணும். சிவப்பு பச்சை அரிசி என்றால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. ஏன்னா பச்சை அரிசி கூடுதலாக சாப்பிட்டால் நல்ல சத்து, அதில் நல்ல சத்து இருக்குது. பச்சரிசி தவிடுகள் எல்லாம் முந்தி தவிடு சாப்பிட்றவே. அதே கணக்கு இந்த பச்சை அரிசியிலே நல்ல தவிடு இருக்குது. இந்த பாருங்கள் இந்த ரெட் அரிசியில் நல்ல தவிடு இருக்குது. இது நாங்கள் பொங்கி சாப்பிடும்போது எங்களுக்கு நல்ல சத்துகள் எல்லாம் இருக்குது. அதன் காரணத்தான் இதே அரிசியை ஒரு 3 தரம் நல்லா கழுவணும். கழுவி போட்டு இப்போ அரிசி போடுறோம். அதோட வந்து இந்த 1 கப்பு அரிசி என்றால் 3 கப்பு தண்ணி விடணும். தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல பதத்துக்கு வரும். இப்போ இப்போ என்ன நினச்சிச்சுனால் நாங்கள் என்ன சொன்னால் பயறு தேவை. பயறு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாசிப்பயிறு நாங்கள் ஒரு 25 கிராம் போட்டோம்னு சொன்னால் பாசிப்பயிறு நல்ல சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பயிரும் போட்டு பொங்கணும், நல்ல டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு 15 நிமிஷம் இந்த பொங்கலை வந்து அவிய விடுவோம். அவிய விட்டு நல்லா குளியட்டும். இப்போ எல்லாத்தையும் குழைத்து விட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் ஒரு 15 நிமிஷம் தான் அவிய விடுவோம். அதோடு வந்து என்னென்னா அடிக்கடி கிண்டி விடுவோம். ஏனென்றால் அது கொஞ்சம் குளியணும். பொங்கல் வந்து நல்ல ஈஸியான ஒரு பொங்கல், நல்ல ரெசிபி. இப்போ இதை கொஞ்சம் மசிச்சு விடுங்க. இதை மசிச்சு விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா 1 கப் பால், அதே கப்பால் பசுப்பால், இங்கே பசுப்பாலும் பேரிச்சம்பழமும் நான் இடையே சேர்க்குறேன். இந்த பேரிச்சம்பழம் ஒரு 25 கிராம் பேரிச்சம்பழமும். மற்றது நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த வெல்லம் நல்லா இடித்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இதையும் நான் இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த பேரிச்சம்பழம் போட்டு நீங்கள் புக்க செய்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற சுகரான ஆக்கள் எல்லாம் இந்த புக்கை வந்து பேரிச்சம்பழம் போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டுண்டா கொடுக்கும். நல்லா சிலோவில் விடுங்க புக்கியை. ஓகே, ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல இதுகளெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இதில் இப்போ என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடணும். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசம் உண்டை கொடுக்கும். ஓகே, இதை கொஞ்சம் மூடி வையுங்கோ. இந்த வைக்கையில் கொஞ்சம் இந்த பூக்க கொஞ்சம் அவிக்க.
இப்போ ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு தாளி தான் செய்வோம். என்னென்றால் புக்கைக்கு நல்லா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்றால் முந்திரியம் வட்டை, காஜு, ப்ளம்ஸ் இவ்வளவு நல்லா போட்டு நல்லா தாளிக்கணும். எண்ணெய்லேருந்தா நெய் ஒரு 2 ஸ்பூன் விடணும். உங்களுக்கு கூட நெய் விட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக. அல்லது வந்து டாட்டா போட்டால் டாட்டா வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு. நாங்கள் எல்லாம் இந்தியாவில் அண்ணாச்சிஞ்ச கடையில் வந்து டாட்டா வாங்கி வந்து பொங்கல் சமைப்போம். ஆனால் பொங்கலுக்கு டாட்டா போட்டுங்கன்னு அம்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் இந்தியாவில் நாங்கள் பொங்கல் சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே பொங்கல் செய்து சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் தான். ஏன்னா அங்கே தண்ணியோ என்ன நிறைய வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து என்னென்னு சொன்னால் சூப்பராக இப்போ இதை செய்துட்டோம். என்ன சொன்னால் இப்போ பாருங்கள், நல்லா இந்த நெய்யில் எல்லாம் நல்லா ஆகிட்டு இந்த புக்கைக்க போடுவோம். ஓகே, புக்கைக்க போட்டுட்டு ஒரு அம்மா சும்மா வாசமாக இருக்கம்மா, என்ன அப்படியே வாய்த்த வைக்கிறேன் பொங்கல். இங்கே வேறுங்க பொங்கலை நல்லா சூப்பராக இருக்குது பொங்கல். இங்கே அதுவும் இந்த பேரிச்சம்பழம் அவ்வளோ வாசமாக இருக்குது. இங்கே வேறுங்க ஆமாம் சும்மா சூப்பராக இருக்குது. இங்கே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.